இருக்கும். சரி, துன்பம் என்று நினைப்பதில் இன்பம் இருக்கா? இருக்குது. தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். நீங்கள் எந்த தீபாவளிக்கு அப்புறமும் இது எடுத்து பாருங்கள், பேப்பரை. 2 விஷயம் கண்டிப்பாக இருக்கும் தீபாவளிக்கு அப்புறம். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மது விற்பனை 14 கோடி அதிகம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் 12, 13, 14 அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று, தீபாவளி சீட்டு நடத்தி ஓட்டம், தம்பதியை போலீஸ் வலை வீசி தேடுகிறது, 1.25 கோடி 2.25 கோடி, அது கண்டிப்பாக வரும். இது மாதிரி நடக்குதேன்னு கட்டாமல் இருக்காங்களா? கட்டுவாங்க. அது இதுவாகிடுச்சு. பண்டிகைக்குன்னா இதெல்லாம் ஏமாறுறதுன்னு ஒன்று ஆயிடுச்சு நம்ம ஜனங்க. இந்த போன தீபாவளி முடிஞ்சுது, 2 நாள் கழித்து பார்க்குறேன், என் ஒய்ஃபு காஃபி எடுத்துன்னு வந்து வைக்கிறா. விற்கும்போதே வித்தியாசம் தெரியுது. திரும்பி பார்க்குறேன், ஷாக் ஆகிட்டேன் சார். 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த கல்யாணம் ஆணி 1 வாரம் இருந்தாங்களே, அந்த மரியாதை, அந்த பவ்யம், அந்த புன்னகை, அந்த மென்மை. காஃபி சாப்பிடுங்க. இங்கே தான் இருக்கிறோமா? கிள்ளி பார்த்துக்கிட்டேன். என்னம்மா அப்படின்னு. இல்லை சாப்பிடுங்க. சொல்லு, என்னமோ சொல்ல வர. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் மாதம் வீட்டுக்கு காசு தருவீங்கள்ல, அதில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி, மிச்சம் இல்லை ஆட்டையை போட்டுது, அதுனா மிச்சம். ஏன்னா சில வாட்டி மாத கட்சியில் நானே கேட்டுக்கேன் சார், இல்லவே இல்லைன்னு வா. அப்புறம் என்ன மிச்சம் பண்ணி ஒரு இடத்துல சீட்டு கட்டினேன். நானும் பக்கத்து வீட்டு அக்கா கடைசி சீட்டு எடுத்துக்கலான்னு போயிட்டேன். அந்த ஆள் ஓடிட்டார் இருந்துச்சு. திரும்பி பார்த்தா அதே பவ்யம். எவ்வளோ கட்டணுமா? 85,000 ரூபா சார். 85,000 ரூபாய் எப்படி ஒன்றாலும் சம்பாதிச்சிக்கலாம் சார். இந்த 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மரியாதை திரும்பி புதையல் கிடச்ச மாதிரி சார். இனிமேல் பார்க்க முடியுமா இந்த மாதிரி? 85,000 ஒரு பணமா? அவ்வளோ பவ்யம், அவ்வளோ பவ்யம். எங்கிட்ட மட்டும் இல்லை சார், எங்கள் அம்மாக்கிட்டேயும் பவ்யம். இது 85,000 ரூபா தான், வெறும் 85,000 ரூபா. எவ்வளோ செலவு பண்ணுறோம். அப்புறம் அப்படின்னா கொஞ்சம் தைரியமாக குரல் உயர்த்தி அப்புறம் அப்படின்னா, இல்லை அந்த அக்கா வீட்டுக்கார் கமிஷனர் ஆஃபீஸ் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, நீங்களும் போய் கொடுங்க. கொடுக்குறேன். போனால் நம்மளை மாதிரி பலியாடுங்க நிறைய இருக்குது. பெரிய கியூ நிற்குது. அதில் கியூவில் நின்றுந்தேன். ஒரு ஏசி வந்தார், அசிஸ்டன்ட் கமிஷனர். அவருக்கு என்ன தெரியும் சார்? என்ன சார் நீங்கள் கியூவில் நிற்கிறீங்கன்னாரு. நீங்கள் கொடுவா அப்படின்னாரு. நான் இல்லை சார், எங்கள் ஒய்ஃபு அப்படின்னா. என்ன சார் நீங்கள் ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்குவானா அப்படின்னாரு. அவர் என்னமோ அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி. யார் வீட்டில் கண்ட்ரோலில் இருக்குது?